கடலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல பீட்டர்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் கடற்கரையில உட்கார்ந்து கடலுக்கு அந்த பக்கம் இருக்க மாயாஜால தீவை பத்தி யோசிச்சு பார்ப்பான். கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் அந்த தீவை பத்தி நிறைய பேசுவாங்க. அந்த தீவுல பேசுற விலங்குகள், தங்க மரங்கள், அப்புறம் உலகத்துலயே இனிப்பான சுவையான பழங்களும் இருக்குன்னு பேசிப்பாங்க. பீட்டர் தினமும் காலையில எந்திரிச்சதும் இதை யோசிச்சு ஆசைப்படுவான். நான் அங்க போனா எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஒரு நாள் தாத்தா ஜோ பீட்டர் கடல்லையே பார்த்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பக்கத்துல வந்து கேட்டாரு, பீட்டர், நீ ஏன் அந்த தண்ணியே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க தினமும் அப்படின்னு கேட்டாரு தாத்தா ஜோ. பீட்டர் சோகமா சொன்னான், எனக்கு அந்த மாயாஜால தீவுக்கு போகணும் தாத்தா, ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. தாத்தா இத கேட்டு சிரிச்சுடே சொன்னாரு, கடலை கடந்து போக முடியுதுடா தம்பி, ஆனா நீ போகணும்னு நினைச்ச போகலாம், அதுக்கு நீதான் முதல் அடியை எடுத்து வைக்கணும். பீட்டர் ஒரு நிமிஷம் யோசித்தான். அப்புறம் மரக்கட்டைகளையும் கயிறுகளையும் பயன்படுத்தி ஒரு சின்ன போட் ரெடி பண்ண முடிவெடுத்தான். அதுக்கு அவனுக்கு பல நாட்கள் கடின உழைப்பு தேவைப்பட்டது. அப்புறம் லாஸ்ட்ல ஒரு போட் ரெடி பண்ணிட்டான். கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் துடுப்பு ஒன்று எடுத்துக்கிட்டான். நிறைய தைரியத்தோட அவன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முடிவு செஞ்சான். கடலோட கிளைமேட் சரியில்லை, அலைகள் பீட்டரை தள்ள முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் பீட்டர் வந்து கைவிடல. கடல்ல பலத்த காற்று வீசியது. அப்புறம் மழையெல்லாம் எதிர்கொண்டு அவன் போட்டு ஓட்டிட்டு போனான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு தூரத்துல தெரிஞ்சது. பார்த்தா மாயாஜால தீவோட தங்க மரம் தெரிஞ்சது. அவன் கடைசியா அவன் அந்த மாயாஜால தீவுல காலடி எடுத்து வச்சான். பேசுற விலங்குகள் வந்து அவனை மகிழ்ச்சியா வரவேற்றாங்க. எல்லா விலங்குகளும் அவனை பார்த்து சந்தோஷமா கை தட்ட தொடங்கினார்கள். அவங்க சொன்னாங்க, இந்த தீவுக்கு இதுவரைக்கும் யாருமே வந்ததில்ல, நீங்க தான் முதல் வாட்டி வந்து இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. பீட்டருக்கு அந்த தீவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பீட்டர் சிரிச்சிட்டு யோசிச்சான், நான் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். கனவு காண்பது நல்லதுதான், ஆனா அந்த கனவுக்கான முயற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த கனவு நிஜமாகும். கதையின் நீதி, ஒரே இடத்துல நின்னுட்டு தண்ணீரை பார்த்துட்டு மட்டும் இருந்தா அந்த கடலை கடக்க முடியாது. அதே போல உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் முதல் படியை எடுக்க வேண்டும்.